இந்த பதிவில் ஒருவர் பிறந்த தேதியானது 7, 16, 25 போன்ற தேதிகளில் பிறந்திருந்தாலோ அல்லது ஒருவர் பிறந்த தேதி, மாதம், வருடம் அனைத்தையும் கூட்டினால் 7ஆம் எண் வரும் பொழுது இவர்களுடைய லைஃப் டிராவல் எவ்வாறு இருக்கும், இவர்களுக்கு ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன போன்ற முழு விவரங்களை காண இருக்கிறோம். The number 7 stands in symbolism for the planet கேது. 7ஆம் எண் குறிக்கக்கூடிய கிரகம் கேது. ஞானகாரகன், மோட்சகாரகன் என்று ஜோதிடத்தில் இந்த கிரகத்திற்கு காரகத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது உலக ஆசைகள் மீது ஒரு பற்றற்ற நிலை என்பதை இந்த கிரகம் என்பது குறிக்கிறது. ஒரு ராசியில் 1.5 வருடம் சஞ்சாரம் செய்யும் எதிர்மறையாக சுற்றும் ஆற்றல் இந்த கிரகத்திற்கு உண்டு. மேலும் ஜாதகத்தில் ராகு இருக்கக்கூடிய வீட்டுக்கு 7ஆம் வீட்டில்தான் இந்த கேது என்ற கிரகம் எப்பொழுதுமே இருக்கும். இந்த தேதியில் பிறந்தவர்களை வெகு எளிதாக நாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். நல்ல வேகமாகவும் ஆன்மீக ஈடுபாடு அதிகம் கொண்டவர்களாகவும் அந்த ஆன்மீக தேஜஸ் என்பது அவர்கள் முகத்தில் பிரகாசமாக தெரியக்கூடிய அமைப்பு, சுறுசுறுப்பாக செயல்பட்டு பளிச்சென்று காட்சி கொடுப்பவர்கள் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் மிகவும் நாணயமானவர்களாகவும் கண்ணியமான ஒரு தோற்றம் என்பதும் இவர்களிடம் உண்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும்னா, ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள், விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், MS தோனி அவர்கள், நடிகர் விக்ரம் சார் அவர்கள்லாம் ஏன் விஜய் சேதுபதி சார் கூட இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் தான். இவர்களது நடை, உடை, பாவனைகளில் ஒரு நல்ல மிடுக்கு, உயர்வான பண்புகள் என்பதை நாம் தெளிவாக காணலாம். அபாரமான கற்பனை திறன் கொண்ட இவர்களிடம் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எப்பொழுதுமே காணப்படும். நல்ல அறிவும் ஞானமும் விசாலமான ஒரு ஆற்றலும் உண்டு. இவர்களது போக்கில் ஒரு தீவிரம் என்பது காணப்படும். அசாத்தியமான மனபலம் இவர்களிடம் உண்டு. எப்பொழுதும் ஏதோ ஒரு விஷயத்தை இவர்கள் தேடிக்கொண்டே இருப்பார்கள். அந்த விஷயங்களும் பெரும்பாலும் ஞான மார்க்கங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகத்தான் இருக்கும். மிகவும் உண்மையாக நடப்பார்கள். மற்றவர்களது பிரச்சனைகளை கூட தங்களது பிரச்சனைகள் என்று யூகித்து தங்களால் முடிந்த உதவிகளை இவர்கள் எதிர்பார்ப்பின்றி செய்வார்கள். ஒழுக்கமான தோற்றம் பெற்றிருப்பது என்பது இவர்களுடைய சிறப்பு அம்சம். நல்ல நிறத்துடனும் நல்ல ஒரு பயிற்சியுடனும் இவர்கள் காட்சியளிப்பார்கள். இருப்பினும் உடல் பலத்தை விட இவர்கள் அதிகமான மனபலத்தை தான் நம்பி இருப்பார்கள். அனைவரிடமும் மிகவும் இனிமையாகவும் எளிமையாகவும் பழகுவது என்பதும், இவர் பணக்காரர், இவர் ஏழை போன்ற பாகுபாடுகள் வித்தியாசம் இல்லாமல் சாதாரணமாக இவர்கள் செயல்படுவார்கள். பொதுவாக உலக வெற்றிகள் மீது இவர்களுக்கென்று ஒரு பெரிய நாட்டமோ ஈடுபாடோ கிடையாது. அந்த வெற்றிகள் வர வேண்டுமென்றால் அவை நம்மை தேடி கண்டிப்பாக வரும் என்று இவர்களது பணிகளில் மட்டும் இவர்கள் எப்பொழுதும் சின்சியராக இருப்பார்கள். இவர்கள் ஆழ்மனதில் ஓரளவுக்கு வசதியை தேடக்கூடிய பக்குவம் இவர்களிடம் இருந்தாலும் இவர்கள் பெரும்பாலும் குறுக்கு வழிகளை விரும்புவதே கிடையாது. இவர்களது ஆழ்மனதில் உள்ள கனவுகளும் திட்டங்களும் வெகு எளிதாக பலிக்கும். தனக்கென்று இவர்கள் சில கருத்துக்களை சொல்லும் பொழுது கொஞ்சம் குழப்பி கொள்வார்கள். மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது இருக்கக்கூடிய அந்த தெளிவு என்பது தங்களுக்கென்று வரும் பொழுது இவர்களிடம் இருக்காது. இவர்கள் அதிகமாக பேசுவதில்லை. பெரும்பாலும் இவர்கள் மௌனமாகத்தான் இருக்கிறார்கள். மிகவும் சுத்தமாக தங்களது விஷயங்களை வைத்து கொள்ள வேண்டும் என்பதில் இவர்கள் தெளிவாக இருப்பார்கள். பல நுணுக்கங்கள் இவர்களிடம் அவர்கள் சார்ந்த துறையில், அது தொழில்நுட்பமாக இருந்தாலும் கலைத்துறையாக இருந்தாலும் ஒரு வித்தியாசமான நுணுக்கம் என்பது இவர்களிடம் காணப்படும். இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் இவர்கள் பெரிதாக பாராட்டப்படுகிறார்கள்.
பெரிதாக மதிக்கப்படுகிறார்கள். இந்த ஒரு பாயிண்டை மட்டும் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது பல நாடுகளில் பல தேசங்களில் நாம் பார்த்தால் இந்த தேதிகளில் பிறந்த நபர்கள் தான் வெற்றியாளர்களாக வெளிநாட்டுகளுக்கு செல்கிறார்கள். இப்போ ஒரு இன்ஜினியரை எடுத்துக்குவோம். இப்போ நம்ம அமெரிக்காவில் போகிறோம், இல்லை லண்டனில் போகிறோம் அப்படின்னா அங்கேயும் இன்ஜினியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எதுக்காக இங்கே இருக்கக்கூடிய நாம் இன்ஜினியர்களை அவர்கள் அழைத்து ஒரு டாப் பொசிஷனில் வைத்து ஒரு பெரிய சம்பளமோ அல்லது பெரிய வசதிகளோ அவர்களுக்கு பண்ணி தருகிறார்கள்? இவர்கள் இல்லை என்றால் அங்கு ஒரு பெரிய சகாப்தமே இயங்காது என்ற அளவுக்கு இவர்கள் தொழில்நுட்பம் அல்லது அவர்கள் சார்ந்த துறையில் ஜாம்பவான்களாக இருப்பார்கள். அதாவது இவர்களுடைய ஒர்க்மேன்ஷிப் இருந்தால்தான் அங்கு ஒரு விங்கே இயங்கும் என்ற அளவுக்கு இவர்கள் தங்களது பணிகளில் தங்களது புத்திசாலித்தனத்தை வைத்து ஒரு முத்திரை பதிக்கக்கூடியவர்கள். இந்த ஒரு பாசிட்டிவ் சிம்டம்காகத்தான் இவர்கள் பெரிதாக பலரால் தேடப்படுகிறார்கள், பலரால் போற்றப்படுகிறார்கள். பல இன்றியமையாத விஷயங்கள் இந்த 7ஆம் எண்ணிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மனித சக்தியை மீறின விஷயங்களாகத்தான் நாம் இந்த விஷயங்களை காண முடியும். சப்த ரிஷிகள், சப்த கன்னிகள், சப்த சமுத்திரங்கள், சப்த வர்ணங்கள், சப்த சுரங்கள் என்று சாதாரண மனிதனுக்கு என்று ஏராளமான இன்றியமையாத விஷயங்கள் இந்த எண்ணில் நாம் எவ்வாறு காண்கிறோமோ அதேபோல் இந்த எண்ணில் பிறந்தவர்கள் கூட ஒரு சராசரியான ஞானம் இல்லாமல் மிகவும் தீர்க்கமாக யோசித்து வித்தியாசமான கோணத்தில் அந்த நுணுக்கங்களை அலசி ஆராய்பவர்களாக திகழ்கிறார்கள். தனக்கென்று வரும்பொழுது மட்டும் இவர்கள் சில நேரங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து சிலர் ஏமாற்றமும் அடைந்து விடுகிறார்கள் என்றும் கூட நாம் இவர்களை பற்றி சொல்ல முடியும். இவர்களை நாம் எளிதாக எந்த ஒரு விஷயத்திலும் எடை போட முடியாது. மற்றவர்கள் எட்ட முடியாத ஒரு வெற்றியை, ஒரு உயரத்தை இவர்கள் வெகு எளிதாக அடைகிறார்கள். இவர்களுக்கு நிறைய பேர் உதவுவதற்கு காத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எங்களுக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று வெளிப்படையாக சொல்வதில்லை. இவர்கள் பெரும்பாலும் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃபில், அதாவது 25 அல்லது 34 வயதுக்கு பிறகு ஒரு நல்ல திருப்பு முனை ஏற்பட்டு வெற்றியாளர்களாக இவர்கள் வாழ்கிறார்கள். இளமை பருவத்தில் கொஞ்சம் இவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தது போன்ற, ஒரு இழந்ததை போன்ற ஒரு தோற்றத்தில் காணப்படுகிறார்கள். நிறைய பேர் இந்த லவ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டை விட செகண்ட் அட்டெம்ப்டில் தான் இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இவர்கள் கொஞ்சம் இந்த உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்று வரும்பொழுது அதனை முக்கியத்துவம் கொடுத்து வெளிப்படுத்துவதில்லை. அதாவது இவர்கள் எவ்வளவு ஆழமாக ஒரு விஷயத்தை யூகம் செய்கிறார்கள் அல்லது அதை புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை இவர்கள் வெளியே எடுத்து சொல்வதில்லை. ஒரு நல்ல நட்புக்கு கூட இவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நாம் பொது வாழ்வு, அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகள், மெடிசன், ப்ரொஃபஸர்ஸ், ஆக்கல்ட் சயின்ஸ், ரிசர்ச் போன்ற துறைகளிலெல்லாம் வெகுவாக காண முடியும். பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு அலாதியான ஈடுபாடு என்பது உண்டு. மேலும் இந்த தேதியில் பிறந்த பலருக்கு குடும்பம் என்று வரும் பொழுது ஏதோ சில இடங்களில் கொஞ்சம் வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு சில சோகங்கள் என்பது இருக்கிறது. சிலருக்கு திருமணம் என்பது கொஞ்சம் தாமதப்படுகிறது அல்லது புத்திர பாக்கியம் என்பது கொஞ்சம் ஒரு சிலருக்கு தாமதப்படுகிறது. கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் இவர்கள் லேட்டஸ்டாக வரக்கூடிய நபர்கள் என்று சொல்லலாம். பெரிதுமாக தங்களது உடலை வருத்தி கொள்ளக்கூடிய நபர்கள். அதாவது ஒரு சக்சஸ் என்பது ரொம்ப நாள் கழித்துத்தான் வரும் என்றால் பலர் ஆரம்பத்திலே ஒதுங்கி விடுவார்கள். அல்லது அந்த ஒரு வெற்றிக்காக இவர்கள் வெகு நேரம் காத்திருக்க வேண்டும் அல்லது தங்களது உடலை வருத்தி கொள்ள வேண்டும், கடுமையான ஒரு விரதம் இருக்க வேண்டும் என்றாலும் இவர்கள் அதற்காக ரெடி. அந்த ஒரு கஷ்டம் என்ன, அந்த ஒரு மனவேதனை என்ன போன்ற விஷயங்களை இவர்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள். ஸோ இந்த பாயிண்டெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் என்றால்,
இந்த தேதியில் பிறந்த குழந்தைகளை இவர்களது பெற்றோர்கள் ஒவ்வொரு விஷயமாக கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் அவர்களாகவே எங்களுக்கு இது கஷ்டம் என்றோ அல்லது அது கஷ்டம் என்றோ சொல்ல மாட்டார்கள். ஆனால் வெற்றியாளர்களாக எந்த ஒரு இடத்திற்கு வர வேண்டுமோ அந்த இடத்துக்கு அவர்கள் கண்டிப்பாக வந்து விடுவார்கள். இப்போ நாம் பார்த்ததெல்லாம் இந்த 7ஆம் எண்ணுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ப்ளஸ் பாயிண்ட்ஸ். இதே 7ஆம் எண்ணுக்கு என்னென்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் என்பதையும் நாம் கொஞ்சம் விவரமாக பார்க்க வேண்டும். அதாவது இந்த கெடுதலான பலன்கள் என்பது பொதுவாக இவர்களை மனதளவில் தான் அதிகமாக பாதிக்கும். என்ன எப்படி என்று தெரியாத ஏதோ ஒரு அச்சம் என்பது இவர்களிடம் இருக்கும். நிலையாக ஸ்திரமான ஒரு மனம் என்பது இருக்காது. இவர்களது மனம் என்பது அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். காலையில் சரி என்று தோன்றிய விஷயம் மாலையில் தவறாக தோன்றும். மாலையில் சரி என்று தோன்றிய விஷயம் காலையில் தவறாக தோன்றும். இதனால் கொஞ்சம் உற்சாகம் இழந்தவர்களாகவும் அமைதி இழந்தவர்களாகவும் தன்னம்பிக்கை குறைந்தவர்களாகவும் இவர்கள் காணப்படுவார்கள். குழப்பமான நேரங்களில் இருக்கும் பொழுது ஏதோ இவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையோ என்பது போன்ற ஒரு தோற்றம் என்பது இருக்கும். சில நேரத்தில் கோபம் என்பதை இவர்கள் வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்து கொள்வதனால் ஏற்படக்கூடிய அழுத்தம் என்பதும் இவர்களுக்கு ஏற்படும். மேலும் இவர்கள் மற்றவர்களை நம்பி இவர்களது பொருளையோ பணத்தையோ அல்லது அறிவையோ கூட இழந்து விடுவார்கள். அதாவது ஒரு நல்ல கான்செப்டை கூட இவர்கள் செய்து கொடுத்திருப்பார்கள். அதற்குண்டான அந்த வெகுமதியை மற்றவர்கள் பெற்றுக்கொண்டு போயிடுவார்கள். மற்றவர்கள் செய்த அந்த தவறுகளுக்குண்டான பழியை இவர்கள் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். உணர்வுகளை மிகவும் பாதிக்கக்கூடிய சில விளைவுகளை கூட இந்த கேது என்ற கிரகம் நெகட்டிவாக இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தும். பலர் தங்களால் என்ன முடியுமோ அதனையும் மீறி வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்வார்கள். நிறைய பேர் தங்களுக்குள் ஒளிந்திருக்கும் திறமை என்ன என்பதை வெளிப்படுத்தாமல் அவர்கள் வெற்றியாளர்களாகாமல் முடங்கி விடுவார்கள். இவர்களுக்குள் இவ்வளவு திறமை இருக்கிறது என்பதை பெற்றோர்களோ அல்லது நண்பர்களோ சுட்டி காண்பிக்கும் பொழுதுதான் இவர்களுக்கு அதன் மேல் ஒரு பிடிப்பு என்பதும் நாட்டம் என்பதும் ஏற்படும். சிம்பிளாக சொல்லணும்னா, கரெக்டான ஆன்சர் தெரிந்திருந்தும் ஒரு மார்க் வாங்காத ஸ்டூடெண்ட்டினுடைய மனநிலை எவ்வாறு இருக்குமோ அது போன்ற ஒரு நிலைப்பாடு இவர்களுடைய நெகட்டிவ் சிம்டமாக காணப்படும். காதல் சம்பந்தப்பட்ட உணர்வுகளை இவர்கள் மனதுக்குள் வைத்து கொஞ்சம் குழப்பிக்கொள்வார்கள். இதனால் ஒரு சில வினோதமான பழக்க வழக்கங்களுக்குள் இவர்கள் செல்லாமல் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். விபரீதமாக சில விஷயங்களை ட்ரையல் அண்ட் எரராக பண்ணும் பொழுது நிறைய நேரம் மற்றும் பணம் சில நேரத்தில் விரயமாகிவிடும். இது போன்ற இந்த நெகட்டிவ் சிம்டம்ஸை நாம் தியானம், யோகா, மெடிடேஷன் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு திருத்தி கொண்டால் இந்த நெகட்டிவ் சிம்டம்ஸ் என்பது நமக்கு கண்ட்ரோல் ஆகி நிறைய பாசிட்டிவ் சிம்டம்ஸ் என்பது காணப்படும். இந்த கிரகமானது ஒரு கருணை கிரகம். இதனால் இவர்கள் எளிதாக வெற்றி அடைய முடியும். இந்த நெகட்டிவ் சிம்டம்ஸை மட்டும் நாம் ஒரு பெற்றோராக அவர்களுக்கு அட்வைஸ் செய்து அவர்களிடம் இந்த நெகட்டிவ் சிம்டம்ஸை ரிமூவ் செய்து பாசிட்டிவாக யோகா, தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபாடு கொடுக்கும் பொழுது உங்களது குழந்தைகள் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி, அதாவது மற்றவர் எதிர்பார்க்க முடியாத ஒரு சாதனையாளர்களாக மாற முடியும். பொதுவாக 7, 16, 25 போன்ற எண்களை தனிநபர்களுக்கு பெயர் அமைப்பதற்கு நாம் சஜஷன் கொடுப்பதில்லை. குறிப்பாக ஒருவர் பிறந்த தேதியானது 2, 11, 20, 29 போன்ற தேதிகளில் பிறந்திருக்கும் பொழுது
காலிங் நேமில் இந்த 7ஆம் எண்ணை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் இதனை இந்த நியூமராலஜியில் நல்ல பாண்டித்துவம், நல்ல தெளிந்த ஒரு எக்ஸ்பர்ட் நபர் தான் இந்த விஷயத்தை கையாள முடியும். தனிநபர்களுக்கு பொதுவாக 7ஆம் எண்ணில் பெயர் அமைப்பது நாட் அட்வைசபிள். வியாபாரத்தில் குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் அல்லது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கு 7ஆம் எண்ணில் பெயர் அமைக்கலாம். அது கூட நல்ல அஸ்ட்ரோ நியூமராலஜியில் தெளிவான ஞானம் இருக்கக்கூடிய ஒரு நபர், ப்ளஸ் அந்த ப்ராடக்டின் தன்மைக்கு அசோசியேட் செய்து அந்த பொருட்களுக்கு நாம் பெயர் அமைக்கும் பொழுது ஒரு இமாலய வெற்றி என்பது இந்த 7ஆம் எண் கொடுக்கும். நிறைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ், இப்போ சோனி, சாம்சங் போன்ற ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் நம்ம நியூமராலஜி பிரகாரம் கணக்கு பண்ணினோம்னா 7ஆம் எண் வரும். 7ஆம் எண் நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது 2, 11, 20, 29 போன்ற தேதிகள் நமக்கு லக்கியாக செயல்படும். மேலும் வைடூரியம் என்று சொல்லக்கூடிய கேட்ஸை, அதாவது நவரத்தினங்களில் வைடூரியம், ஆங்கிலத்தில் கேட்ஸை, இந்த வைடூரியம் என்ற ரத்தினத்தை அணிவதன் மூலம் நல்ல வெற்றி என்பதை இவர்கள் பெற முடியும். இவர்களுக்கு லக்கி கலர்ஸ்னு கொடுத்தோம்னா கிரீன் இவர்களுக்கு ஒரு நல்ல லக்கியான கலர். ஒயிட் இஸ் ஆல்சோ லக்கி கலர் ஃபார் தெம். இவர்களுக்கு லக்கி நம்பர்ஸ் என்று எடுத்துக்கொண்டால் நம்பர் 2, நம்பர் 5, நம்பர் 6 இந்த 3 எண்களுமே இவர்களுக்கு மிகவும் லக்கியான கலர்ஸ். இவர்கள் அவாய்டு பண்ண வேண்டிய கலர் என்பது டார்க் ரெட், காஃபி கலர். இந்த 2 கலரையும் இவர்கள் அவாய்டு பண்ணலாம். நண்பர்களே, இந்த பதிவை உங்களது நட்புகளோ அல்லது உறவுகளுக்கோ இந்த 7ஆம் எண்ணின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் பலவித அரிய தகவல்கள் என்பது தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.